பைபிள் வாசிக்காதவர்கள் நாங்கள் வாசிக்கணும், இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னு விரும்பினால் எங்களிடத்தில் வேதாகமும் பைபிள் இருக்கிறது. இலவசமாக தான் கொடுக்குறோம். பிள்ளைகள் பெரியவர்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ಏನು ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த விஎன் குளம் கிராமத்தில் வசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 10-15 நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வேத வசனங்களை இந்த இடத்துல உங்களுக்காக நாங்கள் பேச இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் கவனமாக இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்த பின்பு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போகிறான். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை திக்கற்றவர்களாக இருப்பீங்கன்னா, எனக்கு ஆறுதல் செய்ய, எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஒரு நன்மை செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேதனையோடு இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இயேசு உங்களை திக்கற்றவர்களாக விடார், உங்களிடத்தில் அவர் வருவார், வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த இயேசுவை இந்த இடத்துல நாங்கள் ஒரு பாடல் பாடி நாங்கள் சில ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்ல இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் கவனமாய் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை இயேசு தருகிறார். அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், சில உறவுகளை இழந்து போயிருக்கலாம், சில சூழ்நிலைகளில் ஒதுக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் காணப்பட்டவர்களாக இருக்கலாம். இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருப்பார். அவர் உங்களை ஒரு நல்ல பிள்ளையாக உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நான் ஒரு தெரிந்த பாடலை பாடுகிறேன். ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். நம் மீது மன உருக்கமாய் இரக்கமாய் இருக்கிற நல்ல தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்.
இருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் சகித்தார். அவர் சிலுவையில் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம மேலே விழ வேண்டிய அடியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போதும் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் வந்து ஆண்டுடைய வார்த்தையை நம் மத்தியில் அதிகாரத்தோடு போதிப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்தில், இந்த தெருவில் குடியிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. அப்படியே அவர் உங்கள் மேலே அன்பாய் இருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்திலையும் ஆண்டவரை குறித்தும் கடைசி காலத்தினுடைய அடையாளத்தை குறித்தும் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறோம். நீங்கள் ஆங்காங்கே இருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பூமியில் எத்தனையோ வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்குறீங்க. டிவியில் எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறீங்க. இன்றைக்கு கர்த்தர் எங்களை உங்கள் பகுதியில் அனுப்பியிருக்கிறார். எங்கள் மூலமாய் தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறதை நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். இந்த உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் ஆராதிக்கிற நம்புகிற ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்கிற இரட்சகர். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த பூமியில் அதிகமாய் ஆராதிக்கப்படுகிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது உண்மை. இயேசு கிறிஸ்து கதையில் வரக்கூடிய தேவன் அல்ல, அவர் சரித்திரத்தில் வரக்கூடிய தேவன். அவர்தான் மெய்யான தெய்வம். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து 3 காரியத்திற்காக அநேக காரியத்தை சொல்லலாம். நான் 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது எதற்காக அப்படின்னா போதிக்கிறதற்காக வந்தார். அப்படியே இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்புகிற மாதிரி இந்த பூமியில் வாழ்ந்தான். ஆகவே
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிதாவாகிய தேவன் என்ன சித்தமாய் இருக்கிறாரோ மனுஷனை குறித்து அதை போதிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். நீங்க கவனித்தீர்களானால் இவ்வளோ அழகான இவ்வளோ பெரிய பூமியை படைத்து ஆண்டவர் மனுஷனாய் நம்மை உருவாக்கி சிருஷ்டித்து இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் நம்ம இஷ்டத்தின்படி வாழும்படி ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வைக்கல. அவருடைய இஷ்டத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஏற்றது போல நாம நடக்க வேண்டும் என்கிறதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்ம மனுஷனாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் தேவனையும் அறியாமல் தேவ சித்தத்தையும் அறியாமல் தேவனுடைய கற்பனைகளையும் அறியாமல் இந்த பூமியில அநேக மனிதர்கள் வாழுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள், சத்துருவோடு போராட்டங்கள், பிசாசோடு போராட்டங்கள், வாழ்க்கையே ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அநேக தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் அறியாததுனால அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறது. ஆகவே என்னைக்கு இந்த பிரச்சனைகள், என்றைக்கு இந்த போராட்டங்கள் மாறும் என்றால் என்றைக்கு நாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து இந்த பூமியில வாழுகிறோமோ அன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வே அன்றைக்கு கிடைக்கும். நீங்க கவனித்தீர்களானால் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அப்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளில் இருந்து, உங்களுக்கு இருக்கிற பலகீனத்தில் இருந்து என்றைக்கு விடுதலை உண்டாகும் என்றால் என்றைக்கு நீங்க சத்தியத்தை அறிய ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனுடைய வார்த்தை அறிந்து அதன்படி வாழ ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கே உங்க வாழ்க்கையில அநேக விடுதலை உண்டாகும். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து அநேக காரியத்திற்காக இந்த பூமியில வந்தார். ஆனால் நான் சுருக்கமாக ஒரு 3 காரியத்தை மாத்திரம் விரும்புகிறேன். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து போதிக்கக்காக வந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேக ஜனங்களை சந்தித்து இதே போல தெருக்களில் நின்று, கடற்கரையில் நின்று, மலை அடிவாரங்களில் நின்று, கிராமங்களில் நின்று ஜனங்களுக்கு அவர் போதித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து போதிக்க ஆரம்பிக்கும் போது முதல் தலைப்பு, பிரசங்கத்தினுடைய முதல் தலைப்பே என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார். அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து அந்த மனுஷன் மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனம் திரும்பும்படி ஜனங்களுக்கு கட்டளையிடும்படி வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் அநேக வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்தார். இயேசு கிறிஸ்து போதித்த சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 நீங்க வாசித்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்தார். நீங்க கவனித்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். பலமுறை சிலர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு இருப்பீங்க, வேதத்தில் வாசித்து இருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறீர்கள் என்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு பேரையும் அவர் கவனிக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தையும் கவனிக்கிறார். ஆண்டவர் காணாதவர் போல் அல்ல. இன்றைக்கும் நீங்க நிற்கிறதையும், உட்காருகிறதையும், வாழுகிறதையும், பேசுகிறதையும் ஒரு தேவனுடைய கண்கள் கவனித்து கொண்டு இருக்கிறது என்கிறதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாள் இந்த பூமியில நீங்க வாழுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில நாம ஒரு காரியத்தை சுதந்தரிக்கணும் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எதனால் கிடைக்கிறது, எதனால கொடுக்கப்படுகிறது என்று கவனிக்கணும். இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு ஒரு கார் கிடைக்காதா, நல்ல ஒரு இடம் கிடைக்காதா, நல்ல ஒரு வீடு கிடைக்காதா, நல்ல பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்காதா, நல்ல சுகம் கிடைக்காதா, நல்ல ஆரோக்கியம் கிடைக்காதா, நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்காதா, இப்படியெல்லாம் நிறைய ஏக்கத்தோடு இருக்கிறோம். நீங்க விரும்புகிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவே விரும்புகிறார்.
எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரவே விரும்புகிறார். ஆனால் எதின் அடிப்படையில் என்று சொல்லி நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கவனித்தால் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்களாம். அப்போ ஒரு மனுஷன் எதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் வரும் என்றா, ஒவ்வொரு மனுஷனும் குணத்தின் அடிப்படையில் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். சில ஊரில் சில கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் புத்திக்கு தானே அவன் அப்படி இருக்கிறான், அவன் புத்தியே சரியில்லை, பொல்லாத மனுஷன் அப்படிம்பாங்க. இது நமக்கு தெரிந்திருக்கிற விஷயம். நாம் மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். படிப்புனால மட்டும் ஆசீர்வாதம் வராது, பாட்டை முப்பாட்டம் சொத்து இருக்கிறதுனால மட்டும் அவனுக்கு வராது. அந்த மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா குணத்தினால் ஆசீர்வாதம் வரும். அதான் சில கடைகளில் எழுதி போட்டிருப்பாங்க, நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்று சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ உண்மை என்று சொல்லி நீங்கள் கவனிக்கணும். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சாந்த குணமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திற்குள்ளாய் சாந்த குணம் இல்லை. நம்ம உடன்பிறப்புகளோடு நம்ம சாந்த குணமாய் பேசுகிறதில்லை. எதிர் வீடு, பக்கத்து வீடு, மற்றவர்களோடு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா சாந்த குணமாக இருக்கிறது இல்லை. உடனே அவன் ஒன்று சொன்னால் நம்ம 9 சொல்லுவோம். அவன் ஒரு அடி அடித்தா நாம் 2 அடி அடிப்போம். அதே பிள்ளைகளுக்கும் நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க, அடி கொடுத்துட்டு வரணும், அடி வாங்கிட்டு வரக்கூடாது. தாத்தா நான் இருக்கேன், பாட்டி நான் இருக்கேன், ஆமாம் எதனால நாங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ பெற்றெடுத்த பிள்ளை சிங்கம் போல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நல்லா கவனித்தால் நாம் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் படைத்த தேவனை போல இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு என்று தான் ஆண்டவர் அப்படியே வாழ்ந்து காட்டினார், அப்படியே சொல்லி கொடுத்தார். ஆகையினால ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா அவனுடைய குணத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் அந்தந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால இந்த நல்ல வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் அவர் வந்தார். அடுத்தபடியாக சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி. ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஆண்டவரிடத்திலேயும் மனுஷனிடத்திலேயும் இரக்கம் கிடைக்க வேண்டுமேயானால் முதலாவது அவன் இரக்க குணமுள்ளவர்களாய் இருக்கணும். ஆகவே இரக்க குணமுள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி. ஆகவே கவனித்தால் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால் குணத்தின் அடிப்படையில் மட்டுமே ஆசீர்வாதம் வருகிறது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் நல்ல குணங்களை அறிந்து கொள்ளுங்க, நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தில் இருந்து நிறைய வசனங்களை தினந்தோறும் வாசிங்க, தினந்தோறும் வாசித்து அதன்படி வாழுங்க. ஆகவே இப்படியே நீங்கள் வாழுவீர்கள் ஆனால் நிச்சயமா இந்த பூமியில நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி நிறைய நல்ல விஷயங்களை ஆண்டவர் பிரசங்கிக்கும்படி வந்தார். அதே போல நோய்வாய்ப்பட்ட ஜனங்கள், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், சேவனை கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஒருவேளை பலகீனத்தோடு, போராட்டத்தோடு, சேவனை கட்டுகளோடு இந்த பகுதியில் யாராகிலும் இருப்பீர்களானால் நீங்கள் ஜெபிக்க வரலாம். இயேசு உங்களை விடுவிக்க, இயேசு உங்களை சுகமாக்க இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே எந்த மாதிரியான பிசாசின் தொல்லைகளாய் இருந்தாலும், எத்தனை வருடத்திற்கான சேவனை மாந்திரீகம் உங்களுக்கு விரோதமாய் ஏவி வைத்திருந்தாலும் அவைகளெல்லாம் உடைத்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. சிலர் சொல்லுவாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு என்று சொல்லி. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒருத்தரை மட்டும் நோக்கி பார்த்தால் போதும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை.
நீங்க போகிறதில்ல, கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதங்களை, விடுதலையை ஜனங்களுக்கு கொடுக்க இயேசு இந்த பூமியில வந்தார். அடுத்தபடியாக எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு இந்த பூமியில வந்தார். சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு இந்த பூமியில ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அந்த பாவம் அவனை சும்மா விடாது. அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபம் அவன் மேல, அவன் குடும்பத்தின் மேல தலைமுறைகளையும் தொடரும். ஆகையினால சாபங்கள் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாபம் வியாதியின் ரூபத்தில் வரும், மரணத்தின் ரூபத்தில் வரும். எல்லாருக்கும் மரணம் வருகிறது இல்லை என்று சொல்லி இல்லை. ஆனால் சாபத்தினால வரக்கூடிய மரணம் அகோரமாக இருக்கும், அது மோசமாக இருக்கும், அது இளவயதின் மரணமாக இருக்கும். இப்படி சாபத்தினுடைய கிரியை நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆகவே சாபமாய் வரும். ஆகவே இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பாவம் செய்த மனுஷனுக்காக அவன் மேல் ஆக்கினை வரக்கூடாது, அவன் மேலே சாபம் வரக்கூடாது. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியில் வந்து எல்லா ஜனங்களுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஆகவே இந்த காரியத்திற்காக இயேசு வந்தார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சீசர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். நான் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும், இயேசு மறுபடியும் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த இயேசு மறுபடியும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் வரப்போகிறார். நீங்கள் நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு, நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, இயேசு வருகைக்கும் இந்த கடைசி காலத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் இயேசு வரும்போது ஒரு சம்பவம் நடக்கும். இயேசுவினுடைய வார்த்தையை, வசனத்தை கேட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு மனுஷன் அந்த பூமியில் வாழ்வானானால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அந்த மனுஷன் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். இவ்விதமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மதங்களும் சொல்லுகிறது பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார், ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போவான் என்று. நீங்கள் கவனித்தால் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். அதே போல் பாவ மன்னிப்புக்காக சபையில் கொடுக்கப்படுகிற பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் கொடுக்கப்படுகிற மூழ்கி ஞான ஸ்நானத்தை அந்த மனுஷன் பெறணும். அதே போல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்த மனுஷன் பெறணும். இவ்வளவும் செய்து ஆண்டவருடைய வருகை பரியந்தம் வேத வசனத்தை கை கொண்டு நடந்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது, வெளிப்படும் போது நிச்சயமா அவர்கள் மரித்திருந்தாலும் அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், மறுரூபமாக்குவார், அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார், நித்தியத்திற்கு கொண்டு செல்லுவார். ஆகவே வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஆகவே இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் இயேசுவை விசுவாசிங்க, பாவ மன்னிப்பாகிய ஞான ஸ்நானத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். இப்போ என்ன அடையாளம் என்று சொல்லி நீங்கள் கவனித்தால் 2 பேதுரு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா கவனித்தால் எல்லா நியூஸ் சேனல்களும் சமீப காலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது, பூமி வெப்பமயமாகுது என்று சொல்லி. இந்த பூமி வெப்பமயமாகுது. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று கவனித்தால் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வெப்பம் அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூடு அன்னைக்கு கிடையாது. இது எதனால் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அந்த கடைசி காலத்தில் இப்படி தான் நடக்கும், பூமி வெப்பமயம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிக்கிறது, கடல் நீர் மட்டம் அப்படியே உயர ஆரம்பிக்கிறது. நீங்கள் கவனித்தால் முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா கடல் மழை தண்ணி கடலுக்கு போவோம். இப்போ அப்படி இல்லை, கடல் தண்ணி ஊருக்குள்ளே வருமே தவிர ஊரில் போய்கிற மழையினால் வரக்கூடிய தண்ணீர் கடலுக்கு போகாது. காரணம், கடல் நீர் மட்டம் அப்படியே கூடுது, பனிப்பாறைகள் உருகி பெரிய பெரிய
மலை போன்று இருக்கிற பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கிறது. பல வருடங்களாக உருகாத பனிப்பாறைகள் இப்போ உருக ஆரம்பித்திருக்கிறது. காரணம், இந்த பூமி வெப்பமயமாகுது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளத்தில் இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் கவனித்தால் விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க, ஏன் இந்த சூடு, இந்த கடைசி காலத்தில் நிறைய வியாதிகள் வருகிறது. ஏன் வியாதிகள்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி. எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய், கொடூரமான நோய், பயங்கரமான நோய், மோசமான நோய் அநேகருக்குள்ளாய் காணப்படுகிறது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், சூரியனில் ஓசோன் படலம் என்று சொல்லி யூவி லேயர் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த வெளிச்சம், அந்த கதிர்வீச்சு இந்த பூமியில் நேரடி வராதபடி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை சுத்திகரித்து நல்ல கதிர் நம்ம மேலே வரும்படி, இந்த பூமியில் படும்படி, மனிதர்கள் மேலே, மிருகங்கள் மேலே, ஜீவராசிகள் மேலே படும்படி ஒரு அமைப்பு ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த யூவி லேயர் என்று சொல்லுகிற ஓசோன் படலம் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டு ஓட்ட விழுந்து பல இடங்களில் அதனால் வெப்பம் கூடுகிறது. பயங்கரமான சூடை நாம் சந்திக்கிறோம். அது மட்டும் அல்ல, அதனால் நிறைய பேருக்கு தோல் வியாதி வருகிறது. இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4% யூவி லேயர் பாதிக்கப்பட்டு அந்த ஓட்டை அப்படியே பெருசாகி ஃபில்டர் இல்லாமல் வரக்கூடிய கதிர்வீச்சு யார் மேலெல்லாம் படுதோ தோல் வியாதிகள் வருகிறது. கண் பார்வை பாதிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வருஷத்தில் குறையாமல் 1.5 லட்சம் பேர் கண் பார்வை இழக்கிறார்கள், பாதிப்பு வருகிறது. அதே போல் அதனால் கேன்சர் வியாதிகள் பெருகுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய பேருக்குள்ள இல்லாமலே போகுது. ஒரு காலத்தில் எந்த வியாதிகளும், பெரிய அளவில் வியாதிகள் மனுஷனை தாக்காது. இப்போல்லாம் அப்படி இல்லை, அடிக்கடி சின்ன சின்ன வியாதிகள் எல்லாம் தாக்குது. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மூலமாய் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு தான் அநேக வியாதிகளுக்கு காரணம். இப்படி கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம காலத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலேயும் அடையாளங்கள் தோன்றும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சொல்லுகிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே இயேசுவை விசுவாசிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. இயேசுவே வழியாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இயேசு மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் சொன்ன வழிகளில் நடந்தால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே வேதத்தை வாசிங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போதும் இந்த இடத்துல குடியிருக்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். வீடுகளில் இருக்கிறவர்கள் கண்களை மூடி, ஏசப்பா இன்றைக்கு என்னுடைய குற்றங்கள் பாவங்களை மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க, வியாதிகள் சுகமாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டு இருந்தாலும் கண்களை மூடி ஜெபிக்க நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஜெபத்தில் தூரத்திலிருந்து பங்கெடுக்கிறவர்கள், அருகிலே வந்து நிற்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பாவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் ஒரு விடுதலை வரட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் சுகவாழ்வு வரட்டும். ஆண்டவரை அறியாமல் இருக்கிற
ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசு மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆங்காங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமியை பார்த்து சொன்ன அடையாளங்கள், சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து சொன்ன அடையாளங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் நியூஸ் வழியா அறிந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. எல்லாரும் ஆயத்தமாக தேவன் உதவி செய்யுங்கப்பா. அப்படியே இந்த ஜெபத்துல ஜனங்களுக்குள்ளாய் விடுதலை வரட்டும். குடும்பங்களில் போராடுகிற, சரீரத்தில் போராடுகிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிகத்தின் கட்டுகள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் நிர்மலமாகி போகட்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், விவாக தடைகள் மாறட்டும், வேலை இல்லாத இன்மைகள் மாறட்டும். வீடு கட்ட முடியாமல் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. வீடுகள் கட்டி எழுப்பப்படட்டும், நல்ல இடங்களை வாங்கட்டும், நல்ல தோட்டங்களை வாங்கட்டும், நல்ல வாகனங்களை வாங்கட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல மாதிரி அமையட்டும். மேல் படிப்புக்கு போகிற பிள்ளைகள், போய் இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இந்த விஎன் குளம் கிராமத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போதும் நம் நடுவில் இருக்கிற விஜய் அவர்கள் வந்து ஜெபித்து இந்த ஜெபத்தை அவர்கள் நிறைவு செய்வார்கள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இவ்வளோ நேரம் கேட்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய நாமத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை கிருபை அளித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும். தயவுள்ள உம்முடைய கரம் ஒவ்வொரு வீடுகள் மேலே ஆண்டவரை இடைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த இடத்துல வாழ்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே மறைத்து கொள்ளுவீராக. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு இந்த இடங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆண்டவரே இதனுடைய காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அநேக நாட்களுக்கு பின்பு பார்ப்பதற்கு தேவன் தயை பாராட்டுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்கள் கடமையை செய்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ரட்சிப்பின் சத்தத்தை, ரட்சிப்பின் வழியை போதிக்கக்கூடிய கிருபைகள், கிரியைகள் இந்த இடங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளும் சமாதானமும் சந்தோஷத்தாலும் நிரப்பப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்கள் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.